வானத்தை தொடும் வண்ண கோபுரங்கள், ஒவ்வொரு கல்லிலும் உயிரோடு பேசும் சிற்பங்கள், 1000 ஆண்டுகளாக பக்தியின் ஒளியை பரப்பி வரும் ஒரு தெய்வீக அதிசயம். அதுதான் மதுரையின் பெருமை, மீனாட்சி அம்மன் திருக்கோவில். இன்று இந்த ஆலயத்தின் அதிசயமான வரலாறை நாம் அறிந்து கொள்ளலாம். மதுரையின் இதயத்தில் மகத்தான மகிமையுடன் எழுந்திருக்கும் மீனாட்சி அம்மன் திருக்கோவில், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தியின் ஒளியை பரப்பி வரும் தெய்வீக மையம். பாண்டிய மன்னர்களால் முதலில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பின்னர் நாயக்கர் அரசர்களால் விரிவுபடுத்தப்பட்டு இன்றைய அற்புத வடிவத்தை பெற்றது. மீன் போன்ற கண்கள் கொண்ட தாயார் என பொருள் தரும் மீனாட்சி அம்மன் இங்கு சுந்தரேஸ்வரருடன் கல்யாண காட்சி தருகிறார். இவர்களின் திருக்கல்யாணம் மதுரையின் ஆன்மீக உயிரோட்டமாக கருதப்படுகிறது. கோவிலின் 14 வானளாவிய கோபுரங்கள் ஆயிரக்கணக்கான வண்ண சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு திராவிட கட்டிடக்கலையின் உச்சத்தை உலகிற்கு அறிவிக்கின்றன. இந்த ஆலயத்தின் உள்ளே நுழையும் தருணமே பக்தர்களுக்கு ஒரு தெய்வீக உலகிற்குள் பயணித்த உணர்வை அளிக்கிறது. 1000 கால் மண்டபத்தின் நுணுக்கமான சிற்பங்கள் ஒவ்வொரு கல்லிலும் செதுக்கப்பட்ட கலை நயத்தை பேசுகின்றன. சித்திரை திருவிழா காலத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெறும்போது மதுரை முழுவதும் ஆனந்த அலை பரவுகிறது. இந்த கோவில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது தமிழரின் பண்பாடு, கலை, கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீகத்தின் சங்கமமாக விளங்கும் ஒரு நிரந்தர அதிசயம். மதுரையின் இதயத்தில் நின்று காலத்தையே சாட்சியாக கொண்ட இந்த மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு ஆலயம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு. மதுரையின் இதயத்தில் நின்று காலத்தையே சாட்சியாக கொண்ட இந்த மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு ஆலயம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு. இந்த தெய்வீக வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல கோவில் வரலாறுகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.